இப்ப நீங்க வந்து ஆன்லைன்லன்னு சொன்னீங்க. இது இது ஒரு இடம் இருக்கா? நான் போயிட்டு ஒரு விஷயம் கத்துக்கணும்னு ஒரு இடம் இருக்கா? இப்ப எனக்கு இப்ப ஆசையா இருக்கு. நான் பிராமின் இல்ல. நான் நேரா போயிடலாமா? 1. 2வது கிருஷ்ணர் பிராமின் இல்ல. சிவன் பிராமின் இல்லன்னு நெனைக்கிறேன். அர்ஜுனன் பிராமின் இல்ல. இவங்கலாம் ஏன் சுவாமி பூணல் போட்டுட்டு இருக்காங்க? இப்ப இப்போ ஒரு மகாபாரதம் போட்டா கிருஷ்ணர் பூணல் போட்டிருக்கா மாரி காமிக்கிறாங்க. அப்புறம் வந்து இப்ப இப்ப அர்ஜுனன் கேட்டா அர்ஜுனன் பூணல் போட்டிருக்கான். பூணல் ஒரு ரீசன் ஆயிடுமா? நான் இப்போ போனா நானும் பூணல் போட்டுக்கணுமா? அந்த எக்ஸ்பென்ஸ். சரி. ஆக்சுவலா 2 கேள்வி கேட்டிருக்கீங்க இல்லையா? முதல்ல வந்து இதுக்கு சோர்ஸ் என்ன? இத பத்தி ஆழமா தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு. நான் ஒண்ணு சொல்றேன். நீங்க எல்லாருமே யாருமே ஹெசிடேஷன் இல்லாம இந்த சேனல நல்லா ஃபாலோ பண்ணுங்க. நல்லா டீப்பா நம்ம விஷயங்கள் பார்க்க போறோம். இது ஒண்ணுமே போதுமானதா இருக்கும். இதோட நீங்க மத்ததையும் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஆ சயின்டிஃபிக்கா, லாஜிக்கலா யோசிக்கிறதுக்கு இந்த சேனல் உங்களுக்கு கண்டிப்பா பயன்படும். இப்போ 2வது கேள்வி, இது ரொம்ப பிராமின் சென்ட்ரிக்கா, பிராமின் ஸ்பெசிஃபிக்கா இருக்கா மாதிரி இருக்கே அப்படின்னா, பூணல் போடுறவங்க அவங்க வந்து வெறும் பிராமின் மட்டும் கிடையாது. கிருஷ்ணர் பிராமின் கிடையாது. ஸோ பூணல் போடுறதுனால அவங்க வெறும் பிராமின் அப்படின்னு மட்டும் ஆக வேண்டாம். இன்னொன்னு இந்த பிராமின் அப்படின்ற விஷயத்துக்கு நீங்க போகவே போகாதீங்க இப்போ. சரியா? இது வந்து ஃபுல்லா ஆன்மீகம்ன்றது வந்து உயிர பற்றினது. நீங்க உயிருக்கு வேண்டிய அந்த நல்ல ஆத்ம பண்புகள், அத நீங்க மேலும் மேலும் விளைத்துக் கொள்ள போறீங்க. அதுக்கு உங்களுக்கு இந்த இந்த ஒரு சோர்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு சோர்ஸா இருக்கும். இந்த வெப்சைட், இந்த யூடியூப் சேனல் வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்ட் சோர்ஸா இருக்கும். சயின்டிஃபிக்கா நீங்க வந்து இந்த ஆன்மீக அறிவியல் என்ன அப்படின்னு தெரிஞ்சுண்டு, என்ன கேஸ்ட்டா இருக்கட்டுமே, நீங்க என்ன பிறவியா இருக்கட்டும், நீங்க கவலையே படாதீங்க. இந்த ஒரு ஆன்மீக இந்த பாதையில ஆழமா இறங்கலாம். அதுக்காக நான் மறுபடியும் ஸ்ட்ரெஸ் பண்றேன். மேலிட கிடையாது. சும்மா அந்த புராணத்துல வந்து ராமர் கதை தெரிஞ்சுன்னு, கிருஷ்ணன் கதை தெரிஞ்சுன்னு அப்படிலாம் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பெரிய சயின்ஸ்குள்ள நீங்க ஆழமா இறங்கலாம். ஆக எந்த ஹெசிடேஷனும் வேண்டாம் அப்படின்றது என்னுடைய பதில். எக்ஸலன்ட் சுவாமி. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆம், இப்ப நீங்க சொன்ன மாரியே உங்க ஃபீலிங்கே எல்லாருக்கும் இருக்கும்னு நம்புறோம். நம்ம ரிலிஜனோ இல்ல ஒரு ஃப்ரீடம் இல்லையோ, ஒரு ஃப்ரீயா போயிட்டு நான் சுவாமிய பார்த்துட்டு வரேன். என் மனசுல இருக்கிற மாரி நான் ப்ரே பண்றேன். இப்படிதான் ப்ரே பண்ணணும்னு இல்ல. எப்படி வேணா ப்ரே பண்ணலாம். ஹிந்துஸ் தான் போணும்னு இல்ல. பிராமின் தான் போணும்னு இல்ல. இந்த மாரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வச்சதுனால தான் ஒரு வேள வந்து நெறைய பேர் வந்து ஹெசிடேட் பண்றாங்களோன்னு என்னோட பர்சனல். இதெல்லாம் நீங்க வந்துட்டு அப்புறம் அட்ரஸ் பண்ணுவீங்கன்னு நான் நெனைக்கிறேன். ஆஃப் கோர்ஸ் நீங்க இல்ல இப்பயே பார்க்கலாம். இப்ப இது ரொம்ப முக்கியமான கேள்வின்றதால இப்பவே கண்டிப்பா பார்க்கலாம். இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்கே, இதுதான் ஒரு குழப்பமாகவே இருக்கு. அப்போ இந்த சனாதன தர்மம் அப்படின்னாலே வெறும் இந்த வேதம் அப்படின்னாலே வெறும் பிராமணர்களுக்கு மட்டும் தான் அப்படின்றது ஆறுது இல்லையா? இந்த விஷயத்த வந்து நீங்க இப்ப இருக்கிற கண்ணோட்டத்தோட பார்க்காதீங்க. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நம்ம டிராவல் பண்ணுவோம். அந்த காலத்துல சமூகமா பாரதம் இயங்கி இருக்கு இல்லையா? மொத்த சமுதாயமா இயங்கி இருக்கு. ஸோ இந்த பாரதத்து முழுசா இந்த வேதம், அத ஒத்தின விஷயங்கள்லாம் வந்து பரவி இருந்தன. ஆக அதுல சந்தேகமே கிடையாது. ஆக இப்படி இருக்கும் பொழுது, ஒரு சமூகத்து முழுசா இது பரவி இருக்கு அப்படின்னா, அப்ப மொத்த சமுதாயத்துக்கு இதுல ஒரு ஏற்பு இருந்திருக்கு அப்படின்றது கண்டிப்பா தெரியறது. ஆக எப்படிப்பட்ட ஏற்பு நான் சொல்றேன் அப்படின்னா, இவங்க எல்லாருமே ஒரு 100 வருஷம், 1000 வருஷம் முன்னாடி போவோமே. 1000 வருஷம் முன்னாடி சமுதாயம் எப்படி இருந்திருக்கும் என்றால், எல்லாருமே இந்த வேதம் அப்படின்றத ஒரு ட்ரஸ்ட் வொர்த்தியா பார்த்திருப்பாங்க. இது என்ன ட்ரஸ்ட் வொர்த்தியா இருக்கு அப்படின்னா, இத ஃபாலோ பண்றவங்க வந்து இந்த உடம்புல ஆசை இல்லாம முனிவர்களாக, ரிஷிகளாக இருந்து அவங்க ஒ பற்றற்று இருக்காங்க. ஸோ தே ஆர் ட்ரஸ்ட் வொர்த்தி. இந்த வேதமானது ட்ரஸ்ட் வொர்த்தி பிகாஸ் இட் இஸ் பீயிங் ஃபாலோட் பை சச் பீப்பிள் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட மொத்த சமுதாயம் சொல்றாங்க. எல்லாருமே, எல்லாருமே இந்த வேதத்த ஃபுல்லும் ட்ரஸ்ட் பண்ணியிருப்பார்கள். ட்ரஸ்ட் பண்ணிட்டு, அப்ப இந்த மாரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கே அப்படின்னா, இப்ப அந்த இன்ஸ்டிடியூட் விஷயத்துக்கு போவோமே. அந்த இன்ஸ்டிடியூட் விஷயத்துல அப்போ அங்க இருக்கக்கூடிய அந்த 100 மாணவர்களும் சமமானவர்கள் தான். ஒரே கேப்பபிலிட்டி கொண்டவர்கள் தான். ஆனாலும் கூட அந்த கேப்பபிலிட்டிய சிலர் பயன்படுத்துறார்கள். சிலர் பயன்படுத்தல. ஒரு குறிப்பிட்ட அந்த 1 வருஷம் அப்படின்ற காலத்துல. ஸோ அடுத்த வருஷம் போம்பொழுது, இவன் முன்னாடி உட்காரட்டுமே. ஏன்னா அந்த இன்ஸ்டிடியூஷன அதுல இருக்கக்கூடிய பெரியவர்கள், அவர்கள் என்ன சொல்றார்கள் அப்படின்னா, இவன் முன்னாடி உட்காரட்டும். இவன் வந்து இவனுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. போட்ட எஃபர்ட்டுக்கு இவன் வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்ற அந்த விஷயத்த, இப்ப நமக்கே அது ஏற்புடையதாக தானே தெரியுது. அந்த இன்ஸ்டிடியூட் சரவுண்டிங். நமக்கே ஆமா பிராக்டிகலா இருக்கு. சரியா தான் இருக்கு அப்படின்றது தெரியுறது இல்லையா? இதே போல தான் அந்த மொத்த அந்த வேத அ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் இப்போ பிரச்சனை. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லாம அந்த இன்ஸ்டிடியூஷன்ல சேர்த்துருந்தாங்க. இல்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு கூட கிடையாது. இது வந்து அதான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஒரு நுழைவுனே கிடையாது. அவங்க நுழைவு அப்படின்றது வந்து, இப்போ இதுக்கு முன்ஜென்மம் என்ன, முன்ஜென்மம் என்ன அப்படின்னு பார்த்தா அது முடிவே கிடையாது. அதுக்கு அது ஆரம்பமே கிடையாது அதுக்கு. அப்படின்ற விஷயத்த 1000 வருஷம் முன்னாடி இருந்தவர்கள் எல்லோருமே இத நன்றாக புரிந்து கொண்டிருந்தார்கள். ஸோ அதனால தான் சமூகம் வந்து மொத்தம் இந்த மாரி இயங்க முடிஞ்சது. பரஸ்பர ஒரு காழ்ப்புணர்ச்சிலாம் இல்லாம. இல்ல நீங்களே யோசிச்சு பாருங்களேன். இத ஃபுல்லும் இம்ப்ளிமெண்ட் பண்றவங்க, இத இ அ ஏற்கிறவங்க உடம்புல ஆசை இல்ல. அத அதுக்கு மேற்பட அந்த ஆத்மாவ பார்க்கிறார்கள் அப்படின்னா,
அடுத்தவங்கள பார்த்து இவங்க தாழ்ந்தவங்க அப்படின்னு என்ன ஒரு இன்டென்ட் அந்த மாதிரி எண்ணமே வராது. வாய்ப்பே கிடையாது. தான் ஒரு உயிர். அடுத்த எதிர்ல இருக்கக்கூடியது அது ஒரு உடம்ப ஏற்ற ஒரு உயிர் அப்படின்னு தான் அந்த ஒரு எண்ணம் இருக்கும். நான் சொல்றது ஃபுல்லும் புரியறதா அப்படின்றது தெரியல. இப்போ ஆத்மா அப்படின்றது தான் ஆன்மீகத்தினுடைய அடிப்படை. அப்போ இந்த உடம்பு கிடையாது நான் அப்படின்ற எண்ணம் யாருக்கு இருக்கோ, எதிர்ல இருக்கிறவங்கள எப்படி பார்ப்பாங்க? வெறும் உடம்பு இருக்கிற அப்படின்றத பார்க்க மாட்டாங்க. கரெக்ட். வெரி ட்ரூ. அப்போ அந்த உடம்ப கொண்டு அந்த ஒரு உயிர் இருக்கு அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அந்த உயிரும் நானும் ஒன்றுதான். இது ஆன்மீகத்தினுடைய அடிப்படை. அந்த ஆத்மா எப்படிப்பட்டதோ அதேதான் நான். அந்த அந்த இந்த ஸ்கூல் எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. அந்த 100 மாணவர்களும் சமம் அப்படின்னு நீங்க சொன்னாங்க. இத வந்துட்டு யாரும் அந்த மாதிரி இருக்கிறவன் அந்த மாதிரி பண்ண மாட்டான்னு நீங்க சொல்றீங்க. கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. பண்ற 1000 வருஷம் முன்னாடி சொல்றேன் நான். 1000 வருஷம் முன்னாடி. ஸோ இந்த சிஸ்டம் பெர்ஃபெக்ட்டா இருந்த காலத்துல, ஸோ எல்லாருமே இந்த ரூல்ஸ அக்ரி பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி மைண்ட் செட் இருந்திருக்கலாமே அந்த டைம்ல. அதுதான் சொல்றேன் நான். ஸோ 1000 வருஷம் முன்னாடி அந்த மாரி இருந்தது இல்லையா? ஸோ அப்ப இந்த ரெஸ்ட்ரிக்ஷன வந்து அவங்க ரெஸ்ட்ரிக்ஷனே பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்க வந்து ரூல்ஸ் அப்படின்னு பார்த்துருப்பாங்க. இப்ப இந்த இன்ஸ்டிடியூட்ல நீ தினமும் வந்த உடனே இந்த 1 வருஷத்துக்கு நீ இந்த கடைசி பெஞ்ச்ல உட்காரணும் அப்படின்னா, அக்செப்டபிலிட்டி இருக்குல்ல. ஆமா போன வருஷம் நான் வந்து கொஞ்சம் சரியா படிக்கல. அதனால இந்த வருஷம் என்ன கடைசியில உட்கார வைக்கிறார்கள் அப்படின்ற ஒரு அக்செப்டபிலிட்டி இருக்கு இல்லையா? இதே அக்செப்டபிலிட்டி தான் அந்த காலத்துல 1000 வருஷம் முன்னாடி மொத்த சமுதாயத்துக்கும், ஆன்மீக சமுதாயமா இருந்திருக்கும் அப்போ. சரியா? அதனால தான் மொத்த சமுதாயமும் இத அக்செப்ட் பண்ணிட்டு எல்லாம் பெர்ஃபெக்ட்டா போயிருந்தது. ஆன்மீக வாழ்வு பெர்ஃபெக்ஷன்னு சொல்லலாம். பட் சில இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருக்கலாம். இல்ல சுயமா சிந்திக்கிறவங்க இல்லாம இருந்திருப்பாங்க. இப்ப சுயமா சிந்திச்சா தானே இந்த மாதிரிலாம் எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா லாஜிக்கலா இருக்கு. இப்ப நான் வந்து இப்போ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூன்னு நான் ஒண்ணு சொல்ல ஆரம்பிக்கும் போது நான் ரிபெல் ஆறேன். நான் உங்களுக்கும் எங்களுக்கும் எனக்கும் எப்படி ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வருதுன்னா, நான் வந்து நான் வேறன்னு ஃபீல் பண்ணும்போது தான் இல்ல என்னால உங்களோட ஃபிலாசபி அக்செப்ட் பண்ண முடியலன்னும் போது தான் நான் ரிபெல் ஆயிடுறேன் உங்கள பொறுத்தவரைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மினிமலிஸ்ட் லிவிங்க பத்தி சொல்லியிருந்தது. இப்போ டிசைர் இஸ் த ரூட் காஸ் ஆஃப் ஆல் ஈவில்னு. எனக்கு வந்து இல்ல நான் நான் இதையும் வச்சுக்கிறேன், அதையும் வச்சுக்கிறேன்ற நான் சிச்சுவேஷன் வரும்போது உங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு வந்துடுதுல்ல. அந்த டைம்ல கருத்து வேறுபாடுக்கான பாசிபிலிட்டி இல்ல. ஒண்ணு என்ன ரூல் பண்ணவன் என்ன எல்லாரையும் அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தானா இருக்கலாம். நீ இதுக்கு மேல எதுவும் திங்க் பண்ணக்கூடாது, இவ்வளவுதான் திங்க் பண்ணணும்னு வச்சிருந்திருக்கலாம். இப்போ எனக்கு ஒரு திங்கிங் ப்ராசஸ் வந்துருச்சு. நானும் எதையாவது யோசிக்கலாம்னு வந்துருச்சு. அதனால தான் நானும் நீங்களும் ரிபெல் ஆயிடுறோமோன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் இந்த டிஃபரன்ஸ் வந்துருத்தோன்னு நான் நினைக்கிறேன். அப்படி எனக்கு தோணல. ஏன்னா அவ்வளோ ஒரு 1000 வருஷம் முன்னாடின்னு டைம் எடுத்துன்னு போனோம் இல்லையா? அத முன்கூட்டியே நீங்க யோசிச்சு பாருங்க. முன்கூட்டியே இவ்வளவு காலமா இது மொத்தமுமே வந்து ஒரு மாரி சுமூகமா ஒரு யந்திரமாக நடந்ததே என்றால், அது கண்டிப்பா மொத்த சமூகத்துக்கும் அதுல வந்து ஒரு அக்செப்டன்ஸ் இருந்தா தான் அப்படிலாம் நடந்திருக்கும். ஒண்ணும் இல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷன் ஏன் வந்து இந்தியா ஒண்ணும் பிரேக் ஆகல அப்படின்னா ஒரு இந்தியன்னஸ் ஏதோ ஒண்ணு இருக்கு. எல்லாருக்கும் ஒரு அக்செப்டபிலிட்டி இருக்கு. அதனால தான் எங்கேயுமே பிரேக் ஆகாம இருக்கு. 25 வருஷமா எதுவும் வந்து இந்த மாரி உடையெல்லாம் எதுவும் ஆகல இல்லையா? ஸோ இதே போல தான் அந்த காலத்துல இந்த சிஸ்டம வந்து எல்லாரும் அக்செப்ட் பண்ணியிருந்தாங்க. அது எப்படிப்பட்ட சிஸ்டம்? மறுபடியும் ஸ்பிரிச்சுவல் சிஸ்டம். அத ஞாபகம் வச்சுக்கணும். இன்னைக்கு என்ன ஆயிடுத்து அப்படின்னா, அந்த இந்த 10% சமுதாய கன்ஃப்யூஷன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இந்த 10% சமுதாய கன்ஃப்யூஷன் இருக்கிறதுனால, இந்த 90% ஸ்பிரிச்சுவல் ஸ்பேஸ் ஆனது அப்படியே அது மறைக்கப்பட்டிருக்கு. ஸோ சனாதன தர்மம் அப்படின்றது ஒரு ஆன்மீக அறிவியல் இது. ஃபுல் அண்ட் ஃபுல் ரிலேட்டட் டு ஸ்பிரிச்சுவாலிட்டி. அந்த 10% இருக்கக்கூடிய அந்த உடம்ப வச்சு இருக்கக்கூடிய அந்த சில ரூல்ஸ் அப்படின்றது இருக்கு இல்லையா? அந்த ரூல்ஸ் கூட என்ன அப்படின்னு சொல்றேன். இப்போ இந்த 90% இருக்கக்கூடியது வந்து ஆத்ம குணங்களுக்காக. நான் எப்படி இருக்கணும்? மனச கட்டுப்படுத்தி, ஆசைகள் எப்படி கட்டுப்படுத்துறது? மனசு ஒரு விதத்துல போச்சுன்னா, எப்படி அது கொண்டு வருது மறுபடியும்? நல்ல விஷயத்துக்கு எப்படி கொண்டு வருது? அதேபோல ஒரு தயையோட கூடிய ஒரு மனசை எப்படி நம்ம ஏற்படுத்திக்கிறது? அதேபோல மத்தவர்களுக்கு இந்த தீங்கும் நினைக்காதபடிக்கு ஒரு மனசை எப்படி நம்ம ஏற்படுத்தி கொள்றது? இது எல்லாம் என்னது? ஒரு இண்டிவிஜுவல் ஃபோக்கஸ் தானே. நீ இப்படி இருக்கணும். டிசிப்ளின். சரி. அதாவது ஃபோக்கஸ் அப்படின்னு என்ன சொல்ல வரேன்னா, இப்படி சொல்லக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் யார் இடத்துல நோக்கு? வெறும் அந்த இண்டிவிஜுவல் இடத்துல தான் நோக்கு. நீ மேலும் மேலும் நல்ல ஆன்மீக பண்புகளை பெற்று, நீ கடவுள அடைய வேண்டியதுக்கு உன்ன ரெடி பண்ணி குடுக்கக்கூடிய ஒரு ஃபோக்கஸ் இருக்கு இல்லையா? இதுதான் 90%. சரியா? இன்னொரு 10% நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சமுதாயம். சமுதாயத்த வந்து மொத்த சொசைட்டி ஏன்னா தனியா ஒரு ஆத்மா அப்படின்றது இயங்க முடியாது. ஸோ உடம்பு கூடி தானே இருக்கணும். ஸோ அந்த உடம்பு இருக்கக்கூடிய அந்த சமுதாயம் அது எப்படி இயங்க வேண்டும்? இப்போ இண்டிவிஜுவல் எப்படி இயங்க வேண்டும்? அது பர்ஃபெக்ட்டா இருக்கும். யாருக்குமே சந்தேகமே வராது. சமுதாயம் எப்படி இயங்க வேண்டும்? அந்த 10% விஷயம். ஏன்னா முழு ஃபோக்கஸ் இதுக்கு மோட்சத்துக்கு போக வேண்டும் அப்படின்றது தான். அது அந்த உலகத்துல இருக்கும்பொழுது எப்படி போகுது அதுக்கு? எப்படி இயங்க வேண்டும் உலகம் அப்படின்றது அந்த 10%. அதுவும் அந்த காலத்துல.
இப்போ இங்கே இவங்க இருப்பாங்க, அங்கே அவங்க இருப்பாங்க, இவங்க இருப்பாங்க அப்படின்னா, இது மொத்தமுமே சொன்னது எதுவுமே சில பேர் வஞ்சனைக்காக சொன்னார்கள் அப்படின்னும், இவங்களே ஏதாவது ஒன்று சொல்லி வச்சுட்டாங்க, யோசிச்சு சொல்லி வச்சுட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணமே அந்த காலத்தில் இருந்திருக்காது. எல்லாருமே அந்த லாஜிக்கலாக யோசிச்சு பார்த்துருப்பாங்க. இவ்வளவு ஒரு உடல்ல ஆசை இல்லாத இந்த ரிஷிகள் சொன்னதுனால எல்லாருமே ஏத்துக்கலாமே இத அப்படின்னு ஃபுல் அக்செப்டன்ஸோட இருந்து, அந்த 10%ல குழப்பம் இல்லாம, இந்த 90% விஷயம் இருக்கு இல்லையா? ஆத்மாவ பத்தின விஷயங்கள். அந்த பண்புகள ஃபுல் ஃபோக்கஸோட இருந்து அந்த காலம் அது. Wonderful. 1000 வருஷம் முன்னாடி. இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இந்த 10% தான் இப்போ குழப்பத்துக்கு விஷயமா இருக்கு. என்ன சிஸ்டம் இது? அதுவும் ஏன் தெரியுமா புரியல. அந்த சிஸ்டம் என்ன அப்படின்னா, இப்படி இப்போ பிராமணர்கள் உயர்ந்தவர்கள் அப்படின்னா, ஏன் உயர்ந்தவர்கள்? அப்படின்னா, அந்த ஸ்கூல் விஷயத்துக்கு போனோம்னா, போன வருஷம் நல்லா படிச்சிருக்கான். இந்த வருஷம் இவன் முன்னாடி இருக்கான். சரியா? இது ஒரு டெம்பரரி. இந்த பிராமின் அப்படின்றது ஒரு டெம்பரரியானது. இவங்களுக்கெல்லாம் பெர்மனன்ட்டா? இவன் பிராமணன் இப்ப நான் பிராமணன்னா என்ன? எத்தன வருஷமோ தெரியாது. முன் வருஷம் என்னன்றது, முன் ஜென்மத்தில என்னன்றது தெரியாது. 100 வருஷம் முன்னாடி என்ன அப்படின்றது எனக்கு தெரியாது இல்லையா? ஸோ இந்த பிராமின் அப்படின்ற ஐடென்டிட்டி டெம்பரரியான ஐடென்டிட்டி. இந்த ஐடென்டிட்டி இருக்கிறவர்கள், இவர்கள் உயர்ந்தவர்கள் அப்படின்னு தாத்பரியம் என்ன? என்ன மீனிங் அதுக்கு அப்படின்னா, இவங்க அந்த கடவுள அடையறதுக்கு இவங்க எஃபோர்ட் போடுறதுக்கு இவங்களுக்கு இவங்க மனசு இன்னும் ஏற்புடையதாக இருக்கும். ஏன்னா, போன ஜென்மத்தில இவங்க அந்த மாரி ஒரு வழியில எஃபோர்ட் போட்டிருப்பாங்க. அதுக்கு முன் ஜென்மத்தில எஃபோர்ட் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த எஃபோர்ட்டுக்கு பலனாக இவங்களுக்கு இந்த ஜென்மத்தில கடவுள் அடையறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. இவ்வளவுதான் பிராமணர்களுக்கு ஏற்றம்.